வாங்க. ஹலோ ஹலோ சொல்லா. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் சக்தியாகிய நமக. சதா மலா தேவா 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 ஓம் சக்தியாகிய நமக. கலிகத்தில்தான் மாநிலங்களுக்குள் காழ்ப்புணர்ச்சிகள் உயர்வதாழ்வு என்ற பிரிவினையின் போராட்டம் நடப்பது புதுமையில் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆதியில் பிரமதேவனின் பலபடி பிராப்தமாகிய சூரர் என்ற இருவருக்கு இடையில் அன்றைய ஆரம்பமானது பிரிவினையின் போராட்டம். இதற்கு காரணமாகிய அசுரமாகிய சுகுராச்சாரியின் உபதேசம் பெற்ற சுரசையானும் மாயமனவள் காசிபவனை கூடி சூரபதமன் தாரங்கன் சிங்கமுகன் என்ற ஆண்மக்களையும் ஹசமுகி என்ற பெண்ணையும் பெற்றால் அவரிடம் அமோக வரங்களை பெற்று விமலனும் தமக்கு நிகழ கௌரவமுற்று விண்ணவரை சிறை வைத்து பக்தர்களை இம்சித்தார். பாதகத்தின் சின்னங்களாக பவனி வந்தார்கள். அன்னவரும் கொடுஞ்சலை கிளைத்திட ஹரகூர்ந்த சிவனானவர் நெற்றிக்கின் வழியாக ஹார அக்கினி பொறிகள் சிதற
அப்பொறிகளை கங்கை தாங்கி சென்று இளமையில் திருவிளையாடல் பலமறிந்து இந்திருந்தால் மகிழ்மகரமும் அக்கினியால் சேவல் கொடியும் அன்றை பெற்று முன்பு திருப்பரங்குன்றத்தில் வைத்து தெய்வானையை மனமுடித்தது போல் வள்ளியை மனமுடிக்கலாம் என்று கழுகாசல கந்தனாக காட்சியளிக்கின்றேன். இந்த நல்ல வேளையில் தாய் மாமன் கண்ணபுரான். கண்ணபுரான் என்றால் மகாபாரதத்தின் கதாநாயகன் கண்ணபுரான். அப்படிப்பட்ட கண்ணபுரானை நினைக்க வேண்டும். ஆட்டிவித்தால் யாரொருவன் ஆடாதாரே கண்ணா ஆசையின் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா தோற்றுவிட்டேன் பாசத்தாலே தொட்டினிலே ஆடாதாரை கண்ணா பாஞ்சாலே உன்னிடத்தில் சேலை கேட்டால் அந்த பார்த்தவள் உன்னிடத்தில் சேலை கேட்டால் நான் இருக்கும் நிலையில் கூட என்ன கேட்டேன் ஆனால் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்டேன் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்டு காத்திருந்தால் யாரொருவன் ஆடாதாரே கண்ணா தொட்டிலே ஆடாதாரே கண்ணா கடலடவே ஆனாலும் கலங்க மாட்டேன் ஆனாலும் முறிந்த மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா அதை உணர்ந்து கொண்டால் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா உணர்ந்து கொண்டால் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா காத்திருந்தால் யாரொருவன் ஆடாதாரே கண்ணா தொட்டிலே ஆடாதாரே கண்ணா வருகிறார். நன்றி வணக்கம். இசை மேதை வருகிறார். வருகை நல்வருகையாக வேண்டும். அப்படிப்பட்ட சற்று வருகையை நல்வருகை எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம். வர வேண்டும். நன்மையெல்லாம் நடக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் தவிக்குது கண்ணகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது நன்மையெல்லாம் நடக்குது பச்சை நிறத்திலே வந்தாலும் நான் கட்டுவோம்
கற்பூரம் ஒழுக்குது சங்ககிரி கோயில் வந்தால் நம்மை எல்லாம் நடக்குது சங்ககிரி கோயில் வந்தால் அன்னையெல்லாம் நடக்குது இடலுக்கு மோதிடும் கடலத்திலே கையில் விளையாடும் அந்த வைரத்திலே மோதிடும் கோவிலும் கவலத்திலே கையில் விளையாடும் பண்டனங்கள் வைரத்திலே தந்த திருப்பாதம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஒழுக்குது சங்ககிரி கோயில் வந்தால் நடக்குது மீது முருகனை அமரமைத்து சுரபாரி தூங்காம இரு நீ ஒரு ஆள் 1,00,000 பேருக்கு சமம் அற்புதம் ஆமாம் யாம் இருக்க பயமேன் யாம் இருக்க பயமேன் என்று உலகத்து மக்களை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய முருகா தாங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயனே வருக வருக ஐயனே உலகத்தில் அரணை கழகத்தின் பெயரால் யார்த்தும் நல்லவரே யார் வல்லவரே வாரும் வந்தாரை வாழ வைப்பது தமிழகத்தின் பண்பாடு தமிழ் மக்களுக்கு உண்டு பண்பாடு மக்களுக்கு எப்படி இருக்கின்றதோ அதை போல் இசையாய உங்களுக்காக தமிழாய நான் பண்பாடுக்கு இணங்க இசையும் தமிழும் கலந்தால் இசைத்தமிழ் போல் உங்களுக்காக ஒரு வரவேற்பொன்றை முகமலர்ச்சியோடு வந்தவருக்கு உபச்சாரம் செய்ய வேண்டும் என்ற முறையில் முகமலர்ச்சியோடு ஒரு வரவேற்பொன்றை இதோ இயற்கையாகவே கந்த பாரன் அல்லவா எப்போதும் நிறை இல்லாம திரை இல்லாம பிணி இல்லாம மூப்பு இல்லாம அது பாலனாக வாழக்கூடிய கந்தன் ஆயிற்றே இந்த கந்த பாரன் நாரதனை வரவேற்பதற்கு சொல்ல வேண்டுமா என்ன எங்கே உங்க சுந்தர தமிழிலே என்னை வரவேற்பு கொடுங்கள் பார்க்கலாம் இதோ வரவேற்பு ஒன்றை தருகிறேன் மனிதா விமானத்தை
மகாமதி உலகத்தின் நலனை கழகத்தின் பெயரால் யாருக்கும் நல்லவருக்காக ஒரு வரவேற்பு ஒன்றை கூறிவிட்டேன். ஆனால் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு என்னை நாடி வந்த நல்ல காரியத்தை தாங்கள் கூறுங்கள், கேட்கலாம் சந்தோஷமாக. நான் என் எனக்கு என்னையா பயம் இருக்கிறது. உடல் எடுத்ததும் போதோ கடலந்த விஞ்ஞான உலகத்தில் என்னை கண்டதும் போதோ போதோ போதும். நான் உங்களை பார்த்ததும் மனம் சந்தோஷம் அடைவதும் போதும் போதும். இந்த அற்புதமான அழகான நேரத்தில் தாங்களுக்காக ஒரு கனி ஒன்று கண்டேன். அப்படி அந்த கனினது மகத்துவத்தை தாங்களும் ஆக கனிவாக சொல்லிவிட்டு போகலாம் இருக்கிறேன், சொல்லலாமா? அப்படியா? தாங்கள் இதோ நான் கண்டு வந்த கனினது மகத்துவத்தை எப்படி கனி எப்படி கனி அந்த கனினால் தரங்க போகிற இன்ப துன்பம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இதோ கல்யாண வசந்தமாக கண்டு மனம் பூரித்து குமர பூங்கரிய கண்டு மனம் பூரித்து நான் தரிந்தேன் ஐயா குருகையா ஐயா. ஐயா காஞ்சி கட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் அதன் அழகை பெறவே கொய்யாமல் கொய்து அத்தனையை தரவே கொய்யாமல் கொய்து அனைத்தும் கொள்ளே முருகா முருகா முருகா. Yeah.
வாழ்வில் காண சமுதாவும் இவங்கி வாழ்வில் காண சமுதாவும் எல்லாமே அப்படியா? மான்களைக்கும் தென்கதலை தங்களைக்கும் மேலினைக்கும் பூங்கலையை கண்டு மனம் முறித்து அக்கனையை இக்கனவே கொய்யாமல் கொய்து அணைக்கலாம். கொய்யாகனி கனி என்றால் இன்பமாக புசிக்கலாம். தாங்கள் பார்த்து வந்த கனி உடம்போடு உடம்பாக அணைக்க வேண்டும். அப்படிப்பட்ட கனியை பார்த்தால் என் அறிவுக்கு எப்படி தெரியுமா எட்டுகின்றது? சாகமல்ல முனி அப்படியா? பார்க்கின்ற போது ஒளி ஊறு ஓசை நாற்றம் சுவை உடம்புல வாழக்கூடிய புலன்கள் அஞ்சுக்குமே எனக்கு மட்டும் தரும் சுவை தரும் வித்தியாசமான கனி. அப்படிப்பட்ட வினோதமான கனியை பார்த்தால் பச்சிகள் கண்டாலே சொல்வே பச்சிகள் கண்டா பச்சிகள் கண்டா நாரதரே கிட்டிக்கினியை கூட கிட்டி ஒட்டி தட்டி பார்க்கிற பட்டு சிட்டு என்ற பறவை இனங்களுக்கு எட்டாத உயரம். கனி உயரமாக இருந்தாலும் அதை கீழே கொண்டாடுவது பொறுப்பல்லவா மாமா? ஆகையினால் பார்க்கின்ற போது எட்டாத கோமேலே நாரதரே நாரதரே நாரதரே
நாடில்லை மழையே எங்கும் மயங்காலே நீ மயங்குவதை நிலவே என்னிடம் நெருங்காதே அப்படியா? முதலில் முக்கணைக்கு மேல் இணைக்கும், அப்புறம் ஐம்புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் பட்சிகள் கண்டால் பறக்கும். இப்பொழுது 8 மணிக்கு கொம்புடா ஒரு பெண்ணை குறிச்சு வர்ணிக்கிற மாதிரி தெரியுது. அற்புதமான கன்னி ஐத்தான் உங்களுக்காக பார்த்திருக்கிறேன். கனி என்றால் கன்னி, மான் என்றால் பெண்ணு. ஆக பார்த்தது மான் போல் ஒரு அழகான பெண்ணு. மான் விழியால், வேல் விழியால், கயல் விழியால் என்னெல்லாம் போற்றக்கூடிய அளவிற்கு அற்புதமான வண்டு விழியோடு இருக்கக்கூடிய நம்ம இளைய சுந்தரவழியை தான் பார்த்திருக்கிறேன். அப்படியா? ஆதியில கொடுத்த வாக்கு பாதியில நிக்குது. இந்த அற்புதமான செய்தியை நான் கேட்ட பிற்பாடு நிக்கலாமா? போய் போய் விஷயம். அவ வாழ்றது ஒரு வேடுவ பெண்மணி. அந்த வேடுவ இனத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டுமையானால் வேடுவனாக இருக்கக்கூடிய தாங்கள் வேடுவனாக உருமாற வேண்டும். அப்படியா? கருமாரி மகன் இவனுக்காக உருமாறி சென்று வார்த்தையை தொடங்கி சோதித்து ஆட்கொண்டு விடுவதற்குள் கடிமனமே புரிகிறேனே. ஐயனாருக்கு 2 மனைவி, பூர்ணகலா புஷ்பகலா. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு 2 மனைவி என்று உங்களுடைய திருநாவினால் சொல்லி புகழ் பாடி பாமாலை பாடி பூமாலையோடு தாங்கள் வந்தால் இந்த அகில உலகமெல்லாம் தென்னாட்டு சிங்கம் என்று புகழ் மாலை நான் உங்களுக்கு சூடுகிறேன். நீங்க சொன்ன முருகன் சொன்ன 3000 பேர் சொன்னது ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள், பாடல்கள் பாடல் தேரும் காவியம். நாங்களோ நீங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள், பாடல்கள் பாடல் தேரும் காவியம். நாங்களோ சொல்லுங்கள், ஆயிரம் மலர்களோ மலருங்கள். மலர்களே மலருங்கள். மலர்களே மலருங்கள்.
தெய்வம் இருப்பது எங்கே? தெய்வம் இருப்பது எங்கே எங்கே என்று எண்ணி பார்த்தால் சிறப்பான பூமியில் தெய்வம் ஐயனாருக்கு சிறப்பு சேர்த்து வருஷாபிஷேகத்தை சிறப்பாக கொண்டாடி விட்டார்கள். ஐயனாரும் பூர்ணகலா புஷ்பகலா என்ற இரண்டு மனைவியும் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் நிகழ்ச்சியை. இந்த நிகழ்ச்சி யாருக்காக நடக்கின்றது? தெய்வத்திற்காக நடக்கின்றது. தெய்வத்திற்காக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்தால் பக்த கோடிகளும் ரசிக பெருமக்களும் நாடகத்தை கண்டு களித்துள்ளார்கள். அற்புதமான ரசிக பெருமக்கள். இந்த ரசிக பெருமக்களை பார்க்கின்ற போது நான் ஒரு வேடுவனாக வந்திருந்தாலும் ஆதாரங்கள் 1000 கூர்த்தகின்ற அதோ இங்கே சிவனானவரின் சிரசிலிருந்து அரமணி பாய்வது போல் கசிந்து வந்து கொண்டிருக்கும் காட்சியை பார்த்தால் சங்கரன் சடாபாத்திரத்தில் இருந்து கங்கை பிரகாசிப்பது போல் தெரிகின்றது. அப்படிப்பட்ட பிரகாசமான இடத்தை நாட்டு மக்களை நாடகம் முடியல போ முடிகிற மாதிரி எந்திரிச்சு போறீங்களே, நேரம் உட்கார் உட்கார். உலக மக்கள் எல்லோரையும் ஒற்றுமையாக இன்புற்று வாழ வேண்டும் என்று உங்களை குறைவான மக்களாக இருந்தாலும் மன நிறைவோடு வர்ணிப்போம். இதோ வர்ணிப்போம் வர்ணிப்போம். வளர்தொன்றும் தாளாட்ட கண்டம் பாடி அலை கடந்து ஆடு தாண்டும் காவிரி பேர் பெற்று அகண்ட காவிரியால் பின்னடர்ந்து கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காற்பவளா கருணை காவிரி செல்லுமிடமெல்லாம் சென்று சீர்நிறுத்தி பேர்
தரும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையினு நாளும் பேச வந்த கண்மணியே வல்லலே எங்கள் வாழ்வ இதயக்கனி எங்கள் இதயக்கனி இருக்கும் மக்கள் எல்லாம் எனக்கு இதயக்கனி இருக்கும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள இலைகளும் வாழ்வு முன்னேறும் இருக்கும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள இலைகளின் வாழ்வு முன்னேறும் நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னால நல்லவங்க எல்லோரும் நம்ம முன்னாடி நினைச்சதெல்லாம் எனக்கு உங்க கொண்டு முன்னால நீங்க இருக்கும் நாடு முன்னேற நாட்டில் உள்ள இலைகளும் வாழ்வு முன்னேறும் சொன்னபடி கண்டு நன்மை தேடுங்கள் நான் சொன்ன வழி கண்டு நன்மை கேளுங்கள் நட முன்னேற இந்த நடெங்கும் இல்லாமல் இல்லை என்றாங்க பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் பாலும் ஏழை மறந்த முகத்தை காணும் போது இன்பம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் முகத்தை பார்க்கும் போது இன்பம் ஆசையாலே வந்த துன்ப சுயநலத்தில் இல்லை ஆசையாலே வந்த துன்ப சுயநலத்தில் இல்லை சுயநலமோ எனக்கு வேண்டிய அமைதி என்றும் இல்லை நீங்கள் நல்லாகி இருக்கும் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமல் இல்லை என்றாவே நீங்க முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமல் இல்லை என்றாலே நதியை போல நடந்து பயம் பெற வேண்டும் கடலை போல இருந்த இதயம் இருந்திட வேண்டும் வானம் போல விடுதலைக்காக அழுதிட வேண்டும் வானம் போல பிறனைக்காக அழுதிட வேண்டும் வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்க நல்லாகி இருக்கும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளும் வாழ்வு முன்னேற இப்படிப்பட்ட நாட்டு மக்களை குறைவாக இருந்தாலும் மன நிறைவோடு வர்ணிப்பது கடமை கடமை வராமல் கண்ணியை மீறாமல் வர்ணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் வள்ளிகாருக்கும் திணை சோலை இந்த இடம்தானா இல்லை வேறு இடம்தானா என்பதை சற்று ஆராய்ந்து கொஞ்ச நேரம் பார்க்க வேண்டும். பார்ப்போமா? அம்மவயல் கிழக்கால அம்மவயம் மேற்காலே
திறந்து விட்டா மதத்தில் திறந்து விடும் அடைய திறந்து விட்டா புனவரும் தண்ணி வர மடைய திறந்து விட்டா மதத்தில் இறங்கி விடும் பார்க்கையிலே தாலி தருகிவிடும் அவன் மொழிகிற தாயே அத்தாச்சி காமிப்பா என்ற காலத்தை கேட்டால் இவள்தான் வள்ளி. வள்ளி வசிக்கும் இடம் இந்த திணைச்சோலை. திணைச்சோலைக்குள் வள்ளி இருக்கின்றால் அவள் அழகை எப்படி வர்ணிக்க வேண்டும்? சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது அத்திப்பழம் தான் சிகப்பா, இல்லை வந்திருக்க வள்ளி அத்தமகதான் சிகப்பா? யார் சிகப்பு? ராக்கெட் ராசா சுத்தமான அடகருப்பு. அவளுடைய தங்கைச்சி வள்ளி எப்படி சிகப்பாக இருப்பாள்? சற்று ஆராய்ந்து இடத்துக்கு தகுந்தார் போல் கொஞ்ச நேரம் வர்ணிப்போம். அத்திப்பழம் சிகப்பா, இந்த அத்தமக சிகப்பா, ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்திய வந்தாலும் என்ன கண்டு திகப்பா. அத்திப்பழம் சிகப்பா, இந்த அத்தமக சிகப்பா, ஒரு வெள்ளக்காரன் பொண்ணு இந்திய வந்தாலும் என்ன கண்டு திகப்பா. சிகப்பா வள்ளி பொண்ணு சிகப்பு இந்திய வந்தாலும் என்ன கண்டு சிகப்பா. சாமத்தில் இருக்கு சங்க கடி. அத்திப்பழம் சிகப்பா, இந்த அந்தமாக சிகப்பா, அப்படிப்பட்ட பெண்ணுக்காக பாடிக்கொண்டிருக்கலாம். ஏனென்றால் வண்டு மொய்தனைய கூந்தல் மதன பண்டார வள்ளி, கெண்டையோட தகனால் கிளிமொழியோ வாய்நூறால், கண்டோ சர்க்கரையோ கனியோடு கலந்த பாகோ அண்டமா முனிவருக்கெல்லாம் அமிர்தம் என்று கொடுக்கலாம். ஆனால் இவள் அழகை சற்று ஆராய்ந்து பார்த்தா எப்படி பாட வேண்டும்? குயிலை போன்ற சாரீரம், மகிழை போன்ற சரீரம், குயிலும் மயிலும் சேர்ந்தால் ஒரு குடும்பத்துக்கு நல்லா இருக்கும்.
அப்படிப்பட்ட பெண்ணை பார்த்தால் எப்படி வர்ணிக்கலாம்? அந்தமான் காதலியாக இவர் அழகை சற்று எடுத்து வர்ணிப்போமா? நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோவிலே ஓடிவா ஓடிவா ராஜா வருகிறார். அங்கமங்கமாக உலாவிக் கொண்டு வருகிறார். அன்பு காவல்காரரை பார்ப்போம். விரைவாக செல்ல வேண்டும். ஐயோ மச்சா பண்ணாரு உங்க அப்பா என்ன சொன்னாரு?
வரவேற்பு ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு அல்லவா? ஆனால் குலப்பண்பு என்றால் எப்படி குலப்பண்பு? இவள் அழகை சற்று எப்படி வர்ணிக்கலாம்? அது வட்டப்பட்ட காரு, வளவு கொண்ட காரு, வட்டப்பட்ட காரி, மல்லபு உண்ட காரி, ரவுண்டு கொண்டு மேல ஓட்டு நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனால முளைக்குது அதனாலே உனக்கு அம்மா ஒண்ணு. ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு. இப்படி ஆடுற வண்டி நீதானா தவளி? வள்ளின்னு கூட சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறப்பா. என்ன செய்யறது? ஒன்று மறந்து விட்டோம். இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. கணக்கு எடுக்கணும். கஞ்சிகா சுதம் கணக்கு எடுக்கலாமா? ஒண்ணு என்ன ஒண்ணு கூடுது? ஒன்று கூடுதுன்னா அவர் வந்து கஞ்சியை வாங்கி குடிக்க வந்தவர் வீடு பேர். சரி, உங்ககிட்ட வள வளன்னு பேச விரும்பல, நேரடியா விஷயத்துக்கே வருவோம். யார் வந்திருக்கா? வீடு பேர். எதுக்கா வந்திருக்காரு? மாடு தேடி. சரி, போய் கண்ணுரத்தமா காவல பாருங்க. வந்த வீடு பேருக்கு மானுங்க வரலன்னு வழி அனுப்பிச்சிட்டு வரேன். போயிட்டு வாங்க, இடத்த காலி பண்ணுங்க. கையெல்லாம் கொடுக்க தேவையில்லை, போப்பா வேலையை பார்த்துக்கிட்டு சாணுங்க பாய். வருக வருக வேட வரை வருக. விபத்தில் செயல்படும் இந்த காரியம் வெற்றி பெறும், வெற்றி மகிழ்ச்சியை தரும், அந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் வாழ்த்தை தரும் என்று சமணர் வேலை என்ற சொல்லிக்கொண்டு வீரநடை போட்டு வேட்டையிட வந்திருக்கும் வேட வரை வருக வருக வென்று என் சார்பாகவும் இருக்கிற அனைத்து நாட்டு மக்களின் சார்பாகவும் வருக வருக வென்று வரவேற்கிறேன். நீங்க யாரும் எதற்காக வந்திருக்கீங்க, என்ன காரணமாக வந்திருக்கீங்க என்பது அண்ணன்மார்களும் தோழிமார்களும் சொன்னாலும் நீங்க எதற்காக வந்திருக்கீங்க அப்படின்றத உங்க நாவால் எடுத்து சொல்லுங்க. ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன், சொல்லுங்க. நீதியும் நேர்மையும் தனது இருகண்களாக வகுத்து ஆனமாய கண்மம் என்ற மும்மனங்களை வென்று ரிக்கு யசூர் சாமம் அதர்மணம் என்ற 4 வேதங்களை போற்றி மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற 5 புலன்களை வென்று படைக்குட்டி சூலம் வைத்து அற நட்பு என்ற 6 குணங்களும் அமையப்பட்ட வள்ளிமாவே, இந்த காட்டுக்கு தலைவியே நீ வாழ்க, உன் இன மக்கள் எல்லோரும் வாழ்க. நான் யார் தெரியுமா? நம் இனத்தவன். இனமுறையோடு காலையில் வேட்டைக்கு சென்றேன். ஒரு சேட்டையான மானை கண்டேன்.
சேட்டையான மானை கண்டவுடன் மானை கைப்பிடியாக பிடித்து கட்டி அணைத்து கரைபடாமல் பக்குவமாக உடம்புல பாரபட்சம் இல்லாம கைப்பிடியா பிடிக்க ஆசைப்பட்டு கிட்ட போனேன். மான் என்னை பார்த்து மிரண்டு மானும் நானுமாக, மானும் முன்னாலையும் மானுக்கு பின்னால நானும், இருவரும் மானோட இருவரும் ஓடி வரும்போது திணைச்சோலை திறந்த வெளியாக உள்ளது. இந்த திறந்த வெளி திணைச்சோலைக்குள் மான் மட்டும் உள்ளே சென்றது. மானை பார்க்கும்போது அதிகமான வெப்பம் தாங்க முடியாத மான் இந்த குளிர்ச்சிகரமான திணைச்சோலைக்குள் போன மான் வெளியில் வர முடியாமல் தவிக்கின்றது. ஆகினால் காட்டுக்கு தலைவி நீங்கள்தான் என்று உங்கள் அண்ணன் கரிமூட்டம் போடுறானே ராக்கெட் ராஜா, அவன் கரிமூட்டம் போடுறதுக்கு தான் லாய்க்கு, வேற எதுக்குமே லாய்க்கு இல்லை. அவன் சொன்னான், என் தங்கச்சி வள்ளி இருக்கு கரிமூட்டம் போடுறா கூடையா என்ன அடிக்கி நல்ல வருமானம்ல உடனே வந்துருவாடி வட்டி புடுங்கின மாதிரி ஏண்டி கண்டா நீ புளி மூட்டைன்ற நீ மட்டும் செத்து போற செத்து வெளியே வந்தீங்கம்மா. ஆக அப்படிப்பட்ட அண்ணன் கேட்ட உடனே என்னுடைய தங்கச்சி தான் வள்ளி என்று சொன்னான். தலைவியை பார்க்கும்போது நீதி தவறாமல், சத்தியத்துக்கு பங்கு வராமல், தர்மத்துக்கு கட்டுப்பட்டு என்னுடைய ஜீவனை பிடிப்பதற்கு அனுமதி மட்டும் தாங்கள் கொடுப்பீரா? அனுமதி தருவீராமா? அம்மா அத்தா அனுமதி தருவியா? ரொம்ப எல்லாம் கெஞ்சுறீங்க, வேட வரை கொஞ்சுறீங்களா? கொஞ்சம் ஏற்கனவே இவனை கொஞ்சம் அவன் புளிச்சு விட்டான். வேடவரை தங்கள் வேட்டையாடவர் வேளையில் ஒரு மானை கண்டதாகவும் அதை துரத்தி வந்ததாகவும் வந்த மான் இந்த நிலத்தில் பூந்ததாகவும் சொன்னீர். இறங்கி வந்த வேலை. ஆனால் இந்த இடத்துல கண்கருத்தமாக காவல் பார்த்து இருக்கேன். வேலையிலே என்னுடைய காவலை மீறி என்னுடைய அனுமதியின்றி என்னுடைய இடத்திலே ஒரு வீட்டில் பூச்சியோடு வர முடியாது, அதற்கு வாய்ப்பும் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது நீங்க தேடி வந்திருக்கிறதாக சொல்லுகின்ற மானுங்கையில் இவ்வளவு கெஞ்சுறீங்களே, மானை பார்த்தவொடனே என்ன பண்ணி இருக்கணும்? அந்த மானை எப்படி பிடிப்பது, எந்த நேரத்தில் பிடிப்பது, அந்த மானை எப்படியெல்லாம் பிடிப்பது அப்படின்னு ஒரு நுணுக்கங்களை வைத்திருக்க வேண்டும். மானை பார்த்தீங்களா? மானை பார்த்தவொடனேயே ஒரு பலம் வச்சு பிடிச்சிருக்கலாம், ஒரு குழி தோண்டி பிடிச்சிருக்கலாம், கையில வச்சிருக்கீங்களே கணை சிலிமுகம், அக்கணையை காட்டி மான பிடிச்சிருக்கலாம். அக்கணையின் தன்மை என்ன? அக்கணை நீட்டினால் எதிருள்ள எப்பறம் முழக்கக்கூடிய காந்த சக்தி கொண்டவை. ஒரு மந்திரத்தை சொல்லி இப்படி காட்டினால் போதும் எதையும் செய்து காட்டக்கூடிய தன்மை இதற்குண்டு. அப்படி ஒரு பானத்தை காட்டி நீங்க மான பிடிச்சிருக்கலாம். அதுவும் இல்லையா ஒரு மானை காட்டி கூட மான பிடிச்சிருக்கலாம். அதுவும் இல்லையா ஒரு மனிதனுக்கு அன்பே சிவம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மான பார்த்தவரனையே ஒரு அன்போட, ஒரு பாசத்தோட, ஒரு நேசத்தோட மான பார்த்திருந்தீங்க அப்படின்னா நீ மான பிடிச்சிருக்கலாம். அதை விடுத்து கையில வச்சிருக்க அம்போடையும் பம்போடையும் கம்பையும் தூக்கிக்கிட்டு சம்போனு அம்போனுங்க வந்து நிக்கிறீங்க. கடைசியில் உள்ளுக்கு இருக்கிற பித்தளை செம்பு கூட கிடைக்காது. அதனால நீங்க அம்போனு போயிடாம உங்க அம்பை கொண்டுகிட்டு தெம்போட வேற எங்கேயாவது மானை தேடி போங்க. நீங்க தேடி வந்த மானம் இல்லை, ஒரு மறையும் இல்லை. பேசும்பொழுது இங்க என்ன நீங்க நோங்குறீங்களே? இல்ல உள்ளுக்கு ஒரு செம்பு இருக்குன்றியே, இல்ல உள்ள இல்ல வச்சிருக்கியான்னு பார்த்தேன். வேணா நிறைய எங்க அண்ணன் செம்பு வச்சிருக்காரு, வேணா வந்து பார்த்துட்டு போறீங்களா? இல்ல செம்பு உள்ள இருந்தா அதாவதுயா செம்புண்டவன்னு ஒரு பெரிய ஞாபகம் வருதியா? என்ன மகாபாரதத்துல இங்க பாருங்க பெரிய ஞாபகம். அள்ளி கொடுக்கும் குலைவல்லல் கர்ணன், கர்ண காட்டில் பெரிய ஆளு தர்மர். இந்த ரெண்டு பேருக்குமே இந்த ரெண்டு பேருக்குமே தர்மதானம் செய்ய தெரியல. எல்லாமே இருக்கு, சொத்துக்கு அதிபதி குபேரனே கையில் இருக்கான். குபேரன்ட்ட போய் என்ன வேணாலும் வாங்கலாம் தர்மரும் கர்ணனும். அவ்வளவு சொத்துக்கு அதிபதி ஒரு அன்னதானம் மட்டும் இவங்க ரெண்டு பேருக்கு செய்ய தெரியல. தெரியலையா? அப்ப தெரியல என்றக்காக மகாபாரதத்தின் கதாநாயகன் யாரு? கண்ணபிரான். கண்ணபிரான் என்ன செய்யறாருன்னா ஒரு பெரிய சத்திரத்தை கட்டி ஒரு நாளைக்கு 2000 பேருக்கு சாப்பாடு போடுறேன். கண்ணு மிகப்பெரிய சாப்பாடு, 2000 பேருக்கு சாப்பாடு போடுற காட்சியை தர்மரும் பார்க்கணும்டா, கர்ணனும் பார்க்கணும்டான்னு சொல்லி 2 பேருக்கும் பணிப்பெண்களை விட்டு விருந்தாடியா கூட்டியார சொல்றாங்க. இந்த விருந்தாடியா அந்த சத்திரத்துக்கு 2 பேரும் போறாங்க. போகும்போது 2000 பேருக்கு சாப்பாடு போடுறாரு கண்ணன். இந்த 2000 பேருக்குள்ள கர்ணனும் தர்மரும் போய் உள்ள உட்கார்ந்துறாங்க. இவங்களும் போய் உட்கார்றாங்க. எல்லாத்துக்கும் இலைய போடுறாங்க, பதார்த்தங்களை வைக்கிறாங்க, செம்புல தண்ணி வைக்கிறாங்க. மாமா எதுல வைக்கிறாங்க? செம்புல வைக்கிறாங்க. அம்மா சொன்னாங்கல்ல செம்பு இருக்குன்னு, அது மாதிரி பாரதத்துல கண்ணபிரான் செம்புல தண்ணி வைக்கிறார் 2000 பேருக்கு. அது எந்த செம்பா இருக்குன்றீங்க? தங்க செம்பியா? பல ஒரு நாளைக்கு 100 பேருக்கு சாப்பாடு வரும், மிகப்பெரிய கெட்டிக்காரன். ஆனா பாரதத்துல கண்ணபிரான் வந்து 2000 பேருக்கு
சாப்பாடு போட்டான். 2000 பேருக்கு சாப்பாடு போடும்போது 2000 பேர் இலையில தங்க செம்பால தண்ணி வச்சான். அப்ப எல்லாரும் சாப்பிடுறாங்க, செம்புல தண்ணியை குடிக்கிறாங்க, செம்ப கையில பாக்குறாங்க, செம்பு தங்க செம்பு, தங்கமா இருக்கேன்னு சொல்லி இந்த 2000 பேருமே செம்ப திருப்பி கூப்பிட்டு கொடுக்குறாங்க பணிப்பெண்களை. அப்ப கண்ணை என்ன சொல்றாரு, இலையில வச்சது திருப்பி வாங்காதேன்றார். அப்ப 2000 செம்பு தங்கமா இருந்தா எவ்வளவு பெரிய தங்கத்தை விலை கொடுத்து வாங்கி வச்சிருப்பாங்க அன்னதானத்துல. அன்னதானம்னா என்னையா, இலையில வச்சது ஏன் வைக்கிறேன், அள்ளி கொடுக்கும் கொடைவள்ளல் கர்ணன், அவனை காட்டிலும் மிகப்பெரிய ஆளு தர்மன். இவங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கணும்டா, தர்மதானத்தை எப்படி செய்யணும், அன்னதானம் எப்படி முறையோடு போடணும் அப்படின்ற விதிவிலக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி மகாபாரதத்தில் 2000 பேருக்கு சத்திரத்தில் சாப்பாடு போட்டவன் தாய்மாமன் கண்ணபுரான். நீ இந்த செம்பு வச்சிருக்கன்ற, உண்மையிலேயே இந்த செம்பை கொடுத்தீங்கன்னா அதில் கோமாதா எங்கள் அம்மா வச்சிருக்கா. எங்கள் அம்மா யாரு, எங்கள் அம்மா கோமாதா வச்சிருக்காங்க. அந்த கோமாதானா பசுமாட்டு மடு பையில பால் கிடக்கு, செம்பு இல்லாம தடுமாறுறாங்க. நீங்க அந்த செம்பை கொடுத்தீங்கன்னா அந்த கோமாதா வச்சு மடியில வச்சு அதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு எங்க அண்ணன் செம்பு வச்சிருக்காரு. அவனை சொல்லாம வாந்தி வருது எனக்கு. அவனை சொல்ல இவ்வளவு பேச்சு பேசுறீங்க, என்ன பண்ணிருக்கணும், இதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியலையே. ஆனா உன்னுடைய பார்வையெல்லாம் எனக்கு ஒரு அதிசயமா இருக்கு. என்ன உன் பார்வை உரமே என் மான் மேல நோக்கமா இருக்கு. நீ பெரிய இந்த பேச்செல்லாம் கிட்ட பேசக்கூடாது, சரியா? விட்டு பொருள் மேல ஆசைப்படணும் அப்படின்ற பேராசைகளும் கிடையாது. என்ன நோக்கம் தெரியுமா, என்ன ஊராம் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாவே வளரும். இப்ப ஊராம் பிள்ளைனா யாரு, இப்ப நீ ஊராம் பிள்ளைய வச்சுக்கவே, நீ ஊரார் விட்டு பிள்ளை, உன்னை நான் ஊட்டி வளர்த்தின்னு சொன்னா எனக்கு பிறகு பாரு பிள்ளை வகுத்துக்குள்ள அந்த பிள்ளை தானே வளருமா. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும். அதெல்லாம் கட்டிய மனைவிய அவ என்ன பதார்த்தம் கேட்கிறாளோ இருக்கிற மத்தியிலும் சாணம் இருங்கப்பா. நீங்க எல்லாம் போயிட்டீங்கன்னா அடையாளம்ன்றத ரம்யமா சொல்லிடுவேன், வேணா கொஞ்சம் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆகினால அப்படிப்பட்ட பழமொழி நிறைய இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, அதுல என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, உங்க பழமொழி சொல்றதெல்லாம் நியாயம் தான். அதனால என்னதான் இல்லாத இடத்துல மானை தேடி வந்துக்கிட்டு மானுங்க தான் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது, சரியா? இருக்கிற மானம் இல்லைன்னு சொல்ல எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. இல்லாத மானம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும், வராத மானம் வரலன்னு தான் சொல்ல முடியும், நான் பார்க்காத மானம் பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும். வந்தா தான் நான் பார்க்கறதுக்கு. நீங்க தேடி வந்த மானம் இல்ல, ஒரு மறையும் இல்ல, உங்க தொல்லை தாங்க முடியாதுன்னு இந்த பூச்சி தொல்லை தாங்க முடியல. அதனால நான் என்ன சொல்ல வரேன், வேட்டையாட வந்தவர் வேடுவர் நல்லவர், வேட்டையாட வந்தவர் வேடுவர் நல்லவர், நம்பகம் பயப்படுறாரு பயப்படுறாரு, சொந்தமான ஒரு குழம்பை தவிக்கிறார், சொந்தமான ஒரு குழம்பை தவிக்கிறார், வேட்டையாட வந்தவர் வேடுவர் நல்லவர். பார்க்கறதுக்கு சின்ன பையனா இருக்கீங்க அப்படின்றனால பொறுமையா ஆமா பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க தேடி வந்த மானமுல ஒரு மறைமுல இடத்துக்கு அழகான மான் பிடிக்க பலவாழ காத்திருந்தே காணாத ஆசையாலே தவியாக தவிக்கிறேனே பல நாள காத்திருந்தேன் ஆசையாலே தவியாக
தவிக்கிறேன் ஊருக்குள்ள அடையாளமா அதனுடைய அடையாளம் அதனுடைய அங்க லட்சணம் எப்படி அல்லவா சொல்ல போகிறேன். மானுக்கு உண்டான அடையாளம் என்றால் மான்கள் வரிசையில் 32 ஜாதி 32 ஜாதியில கந்தனுக்காக பிறந்தமான் பூலோகம் தலைக்கு பிறந்தமான் இந்த சொந்தமான் இந்த அழகுமிக்கமான் காயாத காணகத்து நின்றுள்ளாவும் காரியே காயாத காணகத்தே நின்றுள்ளாவும் காரியே ஜாதிமான் மான் மான் தேடி வந்தது மானா இல்லை வேடுவரே தேடி வந்தது மானா இல்லை இது ஒரு அழகான மங்கை. யார் அந்த மங்கை? அந்த மங்கை என்னைத்தான் பூங்குயில் ராகமே திரவாத உன்மன கதவா மீண்டும் திரும்பாத எங்களில் உறவு 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 என்னை யார் என்று என்னை எண்ணி நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் உன் பேரை தினம் பாடும் குயிலல்லவா, அவள் நந்தை என் பாடும் கொடியல்லவா. யார் என்று
இளங்காதல் அமுதாகும் ஏகாந்தராணி இளங்காதல் அமுதாகும் ஏகாந்தராணி இசையோடு பாடும் வேதாந்தராணி இசையோடு பாடும் ஏகாந்தராணி இசையோடு பாடும் வேதாந்தராணி இவை யாரும் இன்பமே எழுந்தோடும் ராணி அழகே விழி கூட கவிப்பாடு கவிவோடு கலைபாடுமே கந்தன் கூறி இருக்க கூடாது முருகா. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் முருகா எல்லாம் தாங்களினுடைய திருவிளையாடல் என்பது நான் தெரியும். முருகனாக வந்ததும் நானே, வேடனாக வந்ததும் நானே தானம்மா. எனக்கு 2 வரம் வேண்டும். 2 என்ன? தாரத்திலே 2ஆம் தரமாக இருந்தாலும் தரத்திலே முதல் தரமாக வேண்டும். தெய்வியானை வள்ளி என்று அழைக்காமல் இன்று முதல் மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை என்று அழைக்க வேண்டும். அதே போல இந்த நாடகத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நாடக ரசிக பெருமக்களுமே முருகனுடைய அருளாலை பட்டி பெருகி பால்பனை பொங்கி இன்புற்று வாழ வேண்டும் என்ற வரத்தையும் சேர்த்து கொடுக்க வேண்டும். நாட்டு மக்கள் எல்லோரும் இன்புற்று வாழ்வார்கள், ரசிக பெருமக்களும் வாழ்வார்கள். இந்த நாடகத்தை சீரும் சிறப்புமாக யூடியூப் சேனலில் ஒளிபரப்பக்கூடிய அன்பு நல்ல உள்ள மாயகுலம் மாதவன் அருமை அண்ணன் அவர்களும் அழகான ஒளி அமைப்பு சிறந்த முறையில் அமைத்து தரப்பட்ட அன்பு நல்ல உள்ளங்கள் எல்லோரும் நலமுடன் வாழ்ந்து வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை சொல்லுவாங்க. அப்படியா? நல்ல மனதையவனும் நாடு செழிக்கவனும் நல்ல உள்ளதையும் சங்கராம சுவாமி நாமம் வாழ்க 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 வாழ்க. இதுவரை நாடகத்தை கண்டுகளித்த நாடக ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் சுத்துவட்ட கலா ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறந்தாழ்ந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த எனது கனகா லைட் ஆப் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் பணிபுரியும் பணியாளர் அவர்களுக்கும் இந்த நாடகத்தை ஒளிபரப்பு செய்யக்கூடிய உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் ஒளிபரப்பு செய்யக்கூடிய எந்நாளும் காணும்படி ஒளிபரப்பு செய்யக்கூடிய நமது
கமுன்றியா புதுக்கேலி. அருமை என்னார் எங்களது மாயகுலத்தை சேர்ந்த மாதவன் அருமை என்னார் அவர்கள் யூடியூப் சேனல் உரிமையாளர் அவர்களுக்கும் எங்கள் சார்பில் சார்ந்த தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பும் நாடக அமைப்பாளர் எனது அருமையப்பா தமிழரசன் அவர்கள் சார்பாகவும் சிறந்தாலும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.